வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுக்காக சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய காணி மறுசீரமைப்பு திருத்த சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. வருடத்தின் முதல் 5 மாதங்களில் நாட்டின் பங்குச்சந்தை 4.1% வீழ்ச்சியடைந்துள்ளது. அசாதாரண சூழ்நிலையின் போது தமிழகத்தில் தஞ்சமடைந்தவர்களில் 34 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாஜக அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் கட்சி தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜோர்ஜியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்றைய தினம் பகிரங்க அரச பங்காளித்துவ அமைப்பின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். திபிலிஸ் கருத்தரங்கு மற்றும் ஒன்றுகூடல் மண்டபத்தில் குறித்த நிகழ்வு இன்று முற்பகல் ஆரம்பமாக உள்ளது. பகிரங்க அரச பங்காளித்துவ அமைப்பின் கூட்டத்தின் இன்றைய முதல் நாள் நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்றவுள்ளதுடன் பங்காளித்துவ நிலைப்பாடு தொடர்பில் இலங்கை மேற்கொள்ளவுள்ள சாதக நிலைப்பாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்தறிவிக்கவுள்ளார். பகிரங்க அரச பங்காளித்துவ அமைப்பானது பகிரங்க பொது பங்காளித்துவம், வெளிப்படைத்தன்மைக்கான செயற்பாட்டுவியல் மற்றும் குடிமக்களின் நிலைபெறு தொடர்பில் உறுதிப்படுத்தும் அம்சமாகும். குடியுரிமை நிச்சயத்தன்மை, ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு மற்றும் மக்கள் சேவை தொடர்பில் 2018 பகிரங்க அரச பங்காளித்துவ அமைப்பின் கூட்டத்தில் கலந்துரையாடப்படவுள்ளது. பகிரங்க அரச பங்காளித்துவ அமைப்பு 2011ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஊழலுக்கு எதிராக ஆற்றிய பணிகளின் நிமித்தம் இலங்கை 2015ஆம் ஆண்டில் பகிரங்க அரச பங்காளித்துவ அமைப்பில் அங்கத்துவம் பெற்றது. 75 உறுப்புரிமை நாடுகளை உடைய பகிரங்க அரச பங்காளித்துவ அமைப்பில் அங்கத்துவம் உடைய ஒரே ஒரு தெற்காசிய நாடாக இலங்கையே திகழ்கின்றது. அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தனுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிக்காக போராடியவர்களில் சுமார் 108 பேர் மாத்திரம் தொடர்ந்தும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் அவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் பாரிய அளவில் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதிகளின் குடும்பங்கள் ஏழ்மையில் துன்புறுவதை ஏற்க முடியாது என கூறியுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு இந்த விடயத்தை அரசியல் பிரச்சினையாகவே தமிழ் மக்கள் கருதுவதாகவும் கூறியுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலை சட்டத்திற்கு உட்பட்ட விடயம் அல்ல என குறிப்பிட்டுள்ள அந்த அமைப்பு நிபந்தனையின்றி அவர்களை விடுவிக்க அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. இணக்க அரசியலை முன்னெடுக்க உதவியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குவதற்கும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு இரா சம்பந்தனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அசாதாரண சூழ்நிலையின் போது தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்தவர்களில் 34 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். 3 கட்டங்களாக நேற்றைய தினம் இவர்கள் நாடு திரும்பினர். சிறுவர்கள், பெண்கள் அடங்கலாக 34 பேர் நாட்டை வந்தடைந்ததாக எமது விமான நிலைய செய்தியாளர் குறிப்பிட்டார். சென்னை, மதுரை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இலங்கை அகதி முகாம்களில் தங்கியிருந்தவர்களே தாயகம் திரும்பியுள்ளனர். 1990ஆம் ஆண்டு இவர்கள் இலங்கையிலிருந்து சென்று தமிழகத்தில் தஞ்சமடைந்தனர். யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட சில பகுதிகளைச் சேர்ந்தவர்களே நேற்று நாடு திரும்பினர். விமான நிலையத்தில் இவர்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெற்றதும் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் பங்குச் சந்தையில் ஒரு அலகு 6,398 ரூபாவிலிருந்து 4.1% வீழ்ச்சியடைந்துள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச நிதி முகாமைத்துவம் தொடர்பான இடையாண்டு அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்து நிதி அமைச்சு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. ரூபாவின் பெறுமதியில் வீழ்ச்சி, பொருளாதார அபிவிருத்தியில் தேக்கம் மற்றும் கொழும்பு பங்குச் சந்தையிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விலகல் ஆகிய காரணங்களால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது.
இதேவேளை எஸ் மற்றும் பிஎஸ்எல் 20 சுட்டெண்ணானது மே மாதம் இறுதியில் 6.6 வீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 3.8 வீதமாக காணப்படுகின்றது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 7.3 காணப்பட்ட பணவீக்கம் இந்த வருடம் 5.4 வீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக நிதி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. கிழக்கு மாகாண விளையாட்டு விழாவின் ஆரம்ப நிகழ்வின் போது 6 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். கிழக்கு மாகாண விளையாட்டு விழா கந்தலாய் ஈலாரத்ன மைதானத்தில் ஆரம்பமானது. இதன் ஆரம்ப நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் ரோஹித போகலாகம கலந்து கொண்டிருந்தார். காலை 10 மணிக்கு நிகழ்வு ஆரம்பிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் ஆளுநரின் தாமதத்தால் சுமார் 1.5 மணித்தியாலங்கள் தாமதித்தே நிகழ்வுகள் ஆரம்பமாகின. நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சிறுவர்கள் அருகில் அமைக்கப்பட்டிருந்த தகர கொட்டகையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஆளுநர் 11:30 அளவில் வருகை தந்ததை தொடர்ந்து நிகழ்வுகள் ஆரம்பமாகி சில நிமிடங்களில் வீசிய பலத்த காற்றினால் குறித்த தகர கொட்டகையின் தங்க வைக்கப்பட்டிருந்த சிறுவர்கள் 6 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த சிறுவர்கள் 6 பேரும் கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மேலாகவும் அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் சில தினங்களுக்கு தொடரக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மேலும் சில தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசைகளில் இருந்து காற்று வீசும். நீர்கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் காற்று அடிக்கடி அதிகரித்து வீசக்கூடும். செயற்திட்டத்திற்கு தயார். இம்மாதம் 21ஆம் திகதி சீக்கிரிய வடப்பிரவேச நுழைவாயிலை சுத்தப்படுத்தும் பணியில் நீங்களும் இணையலாம். பதிவுகளுக்கு இன்றே அழையுங்கள் 0114-896-896 மற்றும் கம்மத்த இடைவெளி உங்கள் பெயரை குறிப்பிட்டு 7788 என்ற இலக்கத்திற்கு SMS அனுப்புங்கள். மேலதிக விவரங்களுக்கு www.newsfirst.lk. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.